வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம நாராயணாய. ஓம் ஐயும் கிளீம் சோம் பத்ரகாளிய நமக. மகாய்கால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைவேறியிருக்கிறேன். நான் உங்கள் பத்ரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஸ்வினி தேவர்கள் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தை 33 கோடி தேவர்கள் ஆள்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 33 கோடி பேருக்கும் வந்து ஒரு 33 பேர் தலைவர்களாக இருப்பாங்க. அதில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அஷ்டவசுக்கள் 8 பேர், ருத்ரர்கள், ருத்ர தேவர்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டவசுக்கள், ருத்ர தேவர்கள், ஆதித்ய தேவர்கள், அடுத்தது அஸ்வினி தேவர்கள். பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க அவங்க கட்டுப்பாட்டில் தேவர்களை பிரித்து வச்சு இந்த உலகத்தை கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதில் அஸ்வினி தேவர்கள் அவங்க வந்து 2 பேர் அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லிட்டு குதிரை முகத்தோடு இருப்பாங்க. உலகை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம வணங்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து ஆசீர்வாதம் செய்து விட்டு போவார்கள் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அவங்க மந்திரத்தை பார்ப்போம். அஸ்வினி தேவர்களுக்கு ஓம் அஸ்வினி தேவதே ஸ்வேதவர்ணவ் தவஸ்வினவ் தூமக சுதா சம்பூர்ண கலசகரால ஜவ் அஸ்வவாசுகரவ். இதுதான் சமஸ்கிருதம் மந்திரம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்னொரு பொறுமையாக சொல்கிறேன். ஓம் அஸ்வினி தேவதே ஸ்வேதவர்ணவ் தபஸ்வினவ் சுதா சம்பூர்ண கலசகரால ஜவ் அஸ்வ வாசுகரவ். அவ்வளோதான் இந்த மந்திரம். ஓம் அஸ்வினி தேவதே ஸ்வேதவர்ணவ் தபஸ்வினவ் தூமக சுதா சம்பூர்ண கலசகரால ஜவ் அஸ்வ வாசுகரவ். இந்த மந்திரத்தை வந்து முறைப்படியாக பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க. அந்த மந்திரத்தை டெய்லி ஒரு இரவு நேரங்களில் கும்பிட்டுருவாங்க. அதிகாலையிலையும் வணங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இரவு நேரம் தான் கந்தர்வ அம்மா அவர்கள்லாம் வந்து கந்தர்வர்கள் அந்த வகையை சேர்ந்தவர்கள் அவர்கள்லாம். அந்த இரவு நேரம் 9 மணிக்கு மேலே கும்பிட்டுவாங்க. 21 தடவை சொல்லி இந்த மந்திரத்தை கும்பிட்டுவாங்க. சாதாரண வெத்தலை பாக்கு பழம் கல்கண்டு வச்சாலே போதும். இல்லையா கல்கண்டு பத்தி விளக்கு கொளுத்தி வச்சு கும்பிட்டுவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அஸ்வினி தேவர்கள் எப்போ வேணாலும் வரலாம். அவர்கள் வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம், நீ நினைக்கிறபடியே நடக்கட்டும் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு கோரிக்கையோட அஸ்வினி தேவர்கள் கூட கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்கள். நான் பெரிய செல்வந்தன் ஆகணும், இல்லை எனக்கு திருமண தடை நீங்கணும், நோய் தீரணும், நான் வெளிநாடு போகணும், நான் அது மாதிரி உங்கள் கோரிக்கை ஒன்று இருக்கும். ஒருத்தவங்களுக்கு எனக்கு சொந்த வீடு கட்டணும், அந்த கோரிக்கையை வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க மேலே வந்து உலகத்தையே சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் அஸ்வினி தேவர்கள் மட்டும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து உங்களை ததாஸ்து நீ நினைக்கிற காரியம் நடக்கட்டும் அப்படின்னு. அதனால் நல்லதே நினச்சிட்ருக்குங்க. அதனால் அஸ்வினி தேவர்கள் வணங்குற போது நீங்கள் நல்ல விஷயமாக நினச்சிங்க. சரிங்களா? நான் செல்வந்தனாகணும் அப்படிங்கிற மாதிரி அது போல் வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கை ஒரு திடீர் திருப்பு முறை கிடைக்கும். அதனால் அந்த அஸ்வினி தேவர்களை வணங்குங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறுபடியும் பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு அஸ்வினி தேவர்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் மாயாஜால் கிருஷ்ணன். வணக்கம்.